அந்த ஹனுமான் எதிர்த்தாப்புல வரலாம். அந்த ஆச்சாரியன் இல்லாத போனா பகவான் வந்து இவன் கைக்கு அகப்பட மாட்டான். பகவான் கைக்கு இவனும் எடுத்துக்கணும்னு தோணாது பகவானுக்கு. அந்த ஆச்சாரியன் நடுவுல இருந்து ரெண்டு பேரையும் கூட்டி வைக்கிற அழகுறீங்க. ஹனுமான் எங்க ஓடுறேன்னு என்ன ஆச்சு கேட்கறான். அங்க ரெண்டு பேர் வந்திருக்கா பாருவோம் அப்படின்னா அவருக்கும் முதல் தரிசனம் இதுதான். இப்பதான் பிரதம தரிசனம் ஹனுமாருக்கும். ஹனுமார் பார்க்கிற திருஷ்டியே வேறையா இருக்கு, இவன் பார்க்கிற திருஷ்டி வேறையா இருக்கு. ஹனுமார் சொல்ற நீர் வந்து அப்படி நினைக்கிறேன், நான் என்ன நினைக்கிறேன், இவாள சிநேகிதம் பண்ணிட்டு அந்த வாலியை அடிச்சுட்டா தான் என்ன அப்படின்னு ஹனுமார் நினைக்கிறார். சமயோஜன புத்திங்கிறது அது வேணுமா? அவர் தானே புத்திர் பலம் யசோதைரியம் நிர்வேத்மம் அரோஜதான் அவர்கிட்ட தானே இருக்கு அவ்வளவும். அதனால அந்த சமயோஜித புத்தி அப்புறம் வந்து நமக்கு அந்த புத்தி வந்து பிரயோஜனம் இல்லை, சமயத்துல அந்த புத்தி வரணுமா. அது ஹனுமார் கிருபையால தான் வருமா. ஹனுமார் சொல்றாரு இவாள சிநேகிதம் பண்ணிட்டு நம்ம வாலியை